இந்த ஆபத்தான சிலையோட கண்ணையே இந்த போலீஸ் ஆபீசர் பாத்துறாங்க. இருந்தாலும் அவங்க பையனை பாதுகாக்கிறதுக்கு வெளிலையும் போறாங்க. கீவன் பேப்பரை வச்சு அந்த சிலையோட கண்ணை மூடிட்டு இருக்க இந்த போலீஸ் ஆபீசர் எவ்வளவோ அவங்க பையனை ட்ரை பண்ண பாக்குறாங்க. ஆனா இவன் அவங்களே கொல்ல பாக்குறான். கடைசியில இந்த போலீஸ் ஆபீசருமே பாதிக்கப்பட்டுற கீவன் சிலையோட கண்ணையை மறைச்சிடாரு. மாங் சொன்ன போல அந்த சிலையோட கண்ணுல மந்திர வார்த்தைகள் எழுதிடுற எல்லாமே சரியாச்சு சொல்லிட்டு லீய பார்க்க போறாரு. ஆனா அந்த இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்ததுனால அதை அணைக்கிறதுக்கு தண்ணி வரப்போ அந்த சிலையோட கண்ணுல இருந்த பேப்பர் நனைஞ்சு கீழே விழுந்துருது. கடைசியில கீவனுமே அந்த சிலையோட கண்ணையுமே பாத்துறாரு. அவரும் பாதிக்கப்பட்டு அதே இடத்துல விழுந்துற கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லீ வேக்க பாக்குறாங்க. கியூன் மயங்க கிடக்கிறத பார்த்து அவங்க எழுப்பவே பாக்குறாங்க. ஆனா போன் கால்ல அந்த மாங்க் என்ன சொல்றாருன்னா, இது நிறுத்துறதுக்கு அந்த சிலையோட கண்ணை நீங்க தான் மூடணும்னு சொல்றாங்க. அதனால லீ அவங்க கண்ணையை கட்டிக்கிட்டு அந்த சிலையோட கண்ணையும் மூடிட்டு இருக்காங்க. கடைசியில கீவன் பண்ண போல மந்திர வார்த்தைகள் எழுதுறாங்க. கடைசியில கீவனே இவங்க அட்டாக் பண்ணவும் பாக்குறாங்க. ரெண்டு பேருமே சண்டை போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஆனா அந்த சிலை தாங்கிட்டு இருந்த கம்பி அருந்து அந்த சிலை கீழே விழுந்துருது. இவங்க ரெண்டு பேருமே அந்த சிலை கிட்ட தப்பிக்கிறாங்க. அந்த ஊரும் சாபத்துல இருந்து வெளியே வருது. கீழே விழுந்த சிலை பிரஷரால உடஞ்சு போயிடுது. இதனால அந்த சிலையில இருந்து ஆபத்துமே நீங்கிருது.